சந்தியானம் பேசிட்டாங்க. இருந்தாலும் வந்து நம்ம பங்கு கொஞ்சம் ஏசிடுவோம் அப்படின்ட்டு இன்னும் ஒரு 10-20 நிமிஷம் 10 நிமிஷம் மீதியெல்லாம் உங்க கருத்து வர மாதிரி இருக்கும். இங்கே எல்லாமே சந்தியானம் சொன்ன மாதிரி தான். இங்கே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதற்கான தகுதி அற்றவர்களாக இருக்கிற போது எழுகின்ற அறச்சீற்றம் தான் இந்த புத்தகத்தினுடைய வெளிப்பாடு, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன விதமான கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் எப்படி சொல்றீங்க? ஹவ் கேன் யூ டெல் அ கிறிஸ்டியன்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது யாருமே இல்லை. இப்போ நாங்கள் இப்போ சந்தியானம் கூட பேசிட்டு இருக்கும்போது கூட நான் வீட்டில் வச்சு அதான் சொன்னேன். ஏன்னா பொது விதியாக எது இருக்கணுமோ அது வந்து விதிவிலக்குலாம் இருக்கு. விதிவிலக்குலாம் எது இருக்குமோ அதெல்லாம் பொது விதியாக இருக்குன்னா இதான் இங்கே இந்த நிலத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் கொஞ்சம் கவனிச்சு இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இந்து முஸ்லீமுக்கு இடையில வந்து அந்த பிரச்சனைகள் எப்பவுமே நம்ம நிலத்தில் வந்து நிகழ நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் கிறிஸ்டியன்ஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் எந்த பிரச்சனையுமே வரமாட்டாங்க, அவங்க பொது வெளியில் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கு. டோன்ட் பிலீவ் இன் ஸ்டில் வாட்டர்னு சொல்லி வரலாம். அதான் விஷயம். அது அவங்களுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை. ரோமன் கேத்தலிக்குங்க, சிஎஸ்சிங்க, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அசம்பிளி ஆஃப் காட்ங்க, இதில் எங்கே கிறிஸ்து இருக்கிறாங்கிறது என்ன மாதிரி ஆட்கள் கன்ஃபியூஸ் ஆவானா இல்லையா? அது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இங்கே நீங்கள் 100க்கு 90% கிறிஸ்தவர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது 90 பேர்கிட்ட வந்து நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க பழைய ஏற்பாடுகளிலிருந்தே தங்களுடைய மேற்கோள்களை காட்டுவாங்க. இங்கே நான் முரண்படுகிற விஷயமே அதுதான். பார்த்தோம் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவேன்னு சொல்லுதாங்க. அந்த வெரி ரூட் இஸ் ராங். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தர் வேற கிறிஸ்து வேற. பழைய ஏற்பாடு முடிகிற பொழுது புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிற இடையில் 400 வருடம் கேப் உள்ளது. ப்ளீஸ் இங்கேயும் கொஞ்சம் ஒரு 4 நிமிஷம் கேப் உள்ளது. 400 வருடம் அந்த கேப் உள்ளது. அப்போ அங்கே என்ன நிகழ்கிறது? இந்த ஃபேமிலி டிவோஷனல் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்சைட்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள தான் 7 விஷயங்கள் இருக்கு. வெறுமனே நீங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்ந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைன் டீச்சர் உங்களுக்கு தான் சொல்கிறேன். அது உங்களுக்கு எந்த விதமான உண்மைகளை நீங்கள் கண்டுபிடிச்சவே முடியாது. இன்சைட்டுக்குள்ள போகிறது வந்து அவன் அதான் சொல்கிறான், அந்த கேப்ல தீர்க்கதரிசிகள் அமைதியாக இருந்தார்கள். தே ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்படி, வெயிட்டிங் ஃபார் சம் ஒன். யார் அது? அப்போ இந்த 4 வருட காலங்களில் கிரீக் பேரரசுகளும் ரோம பேரரசுகளும் சிறுபான்மையினராக இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களை யூதர்களை வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த கிளாடியேட்டர். அப்போ 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் மேத்யூ என்ட்ரி, புதிய ஏற்பாடு மத்தேயுல ஆரம்பிச்சு. இங்கே கரெக்டா மல்கியால முடியுது. மல்கியா ஃபினிஷிங் டச்சில் என்ன ஆகுதுன்னா, பிள்ளைகளுடைய இதயத்தை வந்து நான் தகப்பன்களுக்கும் தகப்பன்களுடைய இதயத்தை பிள்ளைகளுக்கும் நான் மாற்றுவேன்ட்டு எலியா தீர்க்கதரிசி வழியா நான் சொல்வேன்ட்டு முடியுது. இதுதான் கரெக்டாக முடியுது. இதுக்கப்புறம் 400 வருஷம் எந்த விதமானதுமே இல்லை. எலியா தீர்க்கதரிசி உள்ள எவ்வளவு தூரம் புதிய ஏற்பாடுல வாரான்னு சொல்லி எனக்கு தெரியல. அவ்வளவுதான். நீங்க ஆழங்கால் பார்த்தவர்கள் இவர்கள். எனக்கு நான் வச்சளவுக்கும் எனக்கு நம்ம ஜீசஸ் கிறிஸ்து அந்த எலியா போல எனக்கு தோணுது. உள்ள எனக்கு தெரியல. அப்புறம் அந்த ஜீசஸ் கிறிஸ்துவோட என்ட்ரி இவங்களால ஜீரணிக்க முடியல. அந்த 4 வருஷம் அடிமைப்பட்ட அந்த இனம் வந்து எப்படியாவது ஒரு ரட்சகன் நம்மளை வந்து மீட்டு கொண்டு வருவான் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் பொழுது ரட்சகன் வந்தான். இவர்கள் எதிர்பார்த்தது போல அவன் வரல. இவங்க இன்னொரு பெரிய ஐடியா என்னன்னா, இவங்க எதிர்பார்த்ததுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருந்தாலும் வந்தான். இங்கதான் விஷயம். செவுட்ல அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க ஆள்கிட்ட என்னை அடிமைப்படுத்தி வைத்தவர்கள் அடிக்கணும்னு சொன்ன போது அவன் என்ன சொல்லிட்டான் வந்து இன்னொரு கணத்தையும் காட்டுற மாப்பிள்ளைங்கும் போது அங்க சிக்கல் ஆகுறாங்க. அப்போ இத்தனை வருட காலமாக பழைய ஏற்பாடையே தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வருகிறவர்களால் சட்டென்று இந்த மனிதன் ஒரு புது புரட்சியை வந்து சட்டென்று ஒரே கணத்தில் நிகழவில்லை என்பது வேறு விஷயம். ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. சோ அவங்க மறுதளிக்கிறாங்க. அப்போ யூதர்கள் அந்த கிறிஸ்துவோட அந்த சிலுவைக்கு அந்த சிலுவை மேல இருக்கும் INRIன்னு எழுதிப்பாங்க. அது வந்து நசரேயன், ஜீசஸ் கிறிஸ்து நசரேயன் கிங் ஆஃப் தி ஜூஸ்ன்னு போடுவான். அதாவது யூதர்களின் அரசன். ஆனா யூதர்கள் யாரும் அவர் பிறப்பே அவர் ஏத்துக்கிட்டதே இல்லை. அவங்க யூதர்கள் இவங்க தான் போடுறாங்க. யூதர்களை பொறுத்தவரை கிறிஸ்துங்கிற ஒரு ரட்சகன் வரவே இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டாங்க. குழந்தைகள் என்று பாராமல், கர்ப்பஸ்திரிகள் அங்கீகரிக்க என்று பாராமல், முதியோர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்று பாராமல் பானசீலத்தில் குண்டு போடுவதெல்லாம் யூதர்கள் தான். த பாயிண்ட் இஸ் பழைய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்கள் நீங்க அதை மொழிபெயர்த்துக்கலாம். நீங்க இவர்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பொழுது சுதம் குமரப்பட்டம் எதுக்கு எரிக்கப்படுகிறது? மக்களினுடைய மீறல், பொல்லாங்கானதை செய்கிறார்கள், என்னால் தேசத்தை ஏற்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க அங்கதான் நிகழ்வு அந்த மீறல். என்ன கேட்கிறேன்னா, நான் ஒரு அநீதி ஒரு நிலத்தை நிகழ்கிறது என்று சொன்னால் அந்த அநீதி நிகழ்த்துகிற மனிதர்களின் மனங்களை ஒரு தெய்வம் அழிக்குமா, மனிதர்களை அழிக்குமா? தான் கேள்வி. நீ அத்தனை திறனுள்ள ஒரு தேவன் என்று இவர்கள் சொல்வதை போல இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த கெட்ட உள்ள மனங்களை எல்லாம் மாற்றிருக்க வேண்டும். அதை விட்டு எவன் தப்பு பண்ணாலும் அவனை தள்ளிப்பட்டா எப்படி? சரி,
மறுபடியும் வந்தோம்னா அப்படி என்னதான் தப்பு நான் பார்த்தா என்னை விட்டு வந்து வேற தெய்வத்தை கும்பிட்டா. இதான் மெயின் பாயிண்ட். 10 கட்டளை இருக்கிற முதல் கற்பனையை என்னை தவிர வேற தேவர்களும் கொண்டாயிருக்க வேண்டாம். இப்போ வரைக்கும் எல்லா கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்ணுறது அந்த ஒரே ஒரு கற்பனை மட்டும்தான். அப்புறம் பொய் சொல்லாதன் இருக்கு, இச்சியாதன் இருக்கு, களவாடாதன் இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. என்ன நிகழ்க தேவையில்லை. என்ன நிகழ்கிறது என்று சொன்னால் இவர்கள் பின்பற்றுவதற்கு சாதகமாக பழைய ஏற்பாடு இருந்தது. இவர்கள் துளியும் தொடக்கூட முடியாத அளவுக்கு தாழ் வரான் என்ட்ரி. அப்போதான் ஜீசஸ் கிறிஸ்டோட என்ட்ரி நடக்கு. வந்தவனே போனவன முதல் கேள்வியே பாதிரிமார்கள் தான் கேள்வி கேட்காரு. 12 வயசுல கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. வழக்கமா நம்ம என்ன செய்வோம், நம்மகிட்ட பதில் இல்லை. அவங்க கேட்குற கேள்வி எந்த கேள்வியுமே பதில் கிடையாது. என்ன செய்வோம், சிம்பிளா 33 வரைக்கும் யார் வெயிட்டிங் ஃபார் தென் தே டிட் வாட் தே தாட். அதான் நடந்துச்சாங்க. 33 இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னா சொல்றது ஓவரா இருக்கு. எவ்வளோ விஷயம். அவன் பொந்தி பிளாத்துட்டு கையில் கொண்டு கொடுக்கும் போதுமே இந்த மாதிரி ஒன்றும் தப்புன்னு பார்க்கல, இவன் ஏன் குற்றவாளி சொல்லியான்னு கேட்டான். கைகளில் விடுற ஒரு இடம் அங்கே வருது. இங்கே மிக தன்னுடைய மனித தன்மையை தான் நான் கிறிஸ்துவாக பார்த்தேன் தவிர வேற எதுவுமே நான் கிறிஸ்து என்பது அதுதான். எந்த இடத்துல அவர் தனி தேவகுமாரன் என்று எங்கேயுமே சொல்லிக்கிட்டே கிடையாது. இவங்க தான் சொல்றாங்க, அதாவது கிறிஸ்தவர்கள் என்று தனி சொல்லிக் கொள்கிறவர்கள் சொல்கிறாங்க. ஆனா மனுஷகுமாரன் தான் எல்லாத்தையும் சொல்றாங்க. வந்தார் அந்த அவருடைய அந்த என்ட்ரி முதற்கொண்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னு ஒவ்வொரு படிமமாவே இருக்கும். மாட்டுத்தொழில் தான் அங்க பிறக்காரு. அதே முதல்ல இவங்க ஏத்துக்க முடியாது. ஒரு ராஜா அப்படி மாட்டுத்தொழில் வந்து பிறப்பான் அவன். அப்புறம் கழுகு மேல பயிலுக்கு இது யாராலுமே அவங்களால ஏத்துக்க முடியாது. இப்படி ஒன்னொன்னா எடுத்து என்ன குஷ்டரோகிகள் கூட தான் உட்கார்ந்துருக்கான் மனுஷன். விபச்சாரிகள் கூட தான் பேசுறான். டிக்கெட்டுகள் என்றும் ஒதுக்கிடப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டு அவரோட கான்டாக்டே இருக்கு. இவரெல்லாம் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. சரி, அதனால நான் கம்ப்ளீட் ஆகி அப்படியே விட்டுதான். பேருக்கு முடிக்கும் போது வந்து அவன் கர்த்தராகிய கிறிஸ்துவன் சொல்லி முடிக்கிறானே ஒழிய கிறிஸ்துவை சுமக்க விட்டு சிலுவையில சும தலைவர் இங்க பேரவளாங்க வேற எதுவுமே கிடையாது. அவர் சொல்லதை விட்டுட்டு நீங்க எப்படி என் வழியாய் வராமல் எவன் இருக்கான்னு சொல்லி இடம் வருது. அப்ப நீங்க ஜீசஸ் கிறிஸ்ட ஃபாலோ பண்ணா கோயிலுக்கு போய் என்ன பண்றீங்க சொல்லுங்களேன். நிறைய ஏகப்பட்ட முரண்கள் நமக்குள்ள. மனிதன் பேசுவதை தவிர்த்து அந்த எதுவுமே சொல்லவே இல்லை. அதை மட்டும் விட்டுட்டு நீங்க பேசுங்க. பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லி சார் சொன்னாங்க 10 கட்டெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. போய் சொல்லாதங்க, பொம்பளை பார்க்காதங்க, எல்லாம் சிக்கல. சிம்பிளா சொல்லிட்டா மச்சானா ஓகே ஃபாலோ பண்ண கஷ்டமா இருக்கு. அப்படிதான் லவ் யுவர் நெய்பர், உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஆச்சு. இதுக்கு நான் அந்த 10யுமே ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்க. அவ்வளவு கஷ்டம் பக்கத்து வீட்டுக்காரன் நேசிக்கிறது. அந்த ஆள் தெரியும், அவர் போற போல அப்படி சொல்லிட்டு போவார். இங்க இதுதான் சிக்கல். அந்த வசனங்கள்ல நிறைய நீங்க பார்த்து நிறைய கான்ட்ரடிக்டரி அங்க இருக்கு. நம்ம கும்பிடுற அந்த போட்டோ இருக்குல்ல, எங்க வீட்டுல இருக்க போட்டோ இருக்குல்ல, அது ஆக்சுவலி ஜீசஸ் கிறிஸ்து. உங்களுக்கு யார் சொன்னா? தட் இஸ் நாட் ஜீசஸ் கிறிஸ்து. அது ஒரு ரோமானிய பேரரசனுடைய புகைப்படம் போட்டோ இருக்கு. ஜீசஸ் கிறிஸ்து எப்படியா தன்னுடைய அரண்மனையில வந்து படமா ஓவியமா வரைஞ்சி வைக்கணும்னு சொல்லி அவன் நினைக்கான். 5 ஓவியங்களை கூப்பிடுறான், யாரான வரைங்க. அவர் உருவத்தை வரைஞ்சி கொடுத்தவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பாதி கொடுத்துருவான். இன்கேஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்னா உங்களை கொண்டுருவான். இதுதான் டீல். 4 பேர் முன்னா போறான், ஏற்கிற மாதிரி இல்லை, எல்லாருமே கொண்டுதான். 5ஆவது ஒருத்தன் நம்மோட சேர்ந்தான், யோசிக்கான். அவன் போய் கொடுத்தோம்னா அது அக்செப்டட். அப்ப எப்படா பார்த்தோன்னா அவன் எதிர்பார்க்கறது அவனதான். அவன் எதிர்பார்க்கிற ஒரு ஜீசஸ் சொல்ற அந்த எதிர்பார்க்கிற ஓவியம் அந்த அரசுடைய ஓவியம் தான் எதிர்பார்க்கான். அதை கொண்டு அவன் படத்தையும் வரைஞ்சி கொடுத்தான். இதான் ஜீசஸ் சொன்னான். அந்த படம் தான் எங்க வீட்டுல இருக்கு. நம்ம எல்லோரு வீடுகளிலும் இருப்பது அதுதான். இது ஒன்று. அப்புறம் அந்த அவங்க வசனங்கள்ல இருந்தே நிறைய உள்வாங்கிக்கிறதே கிடையாது. நேற்று எங்க சந்தோஷக்காட்ட 10 நிமிஷம் முடிச்சிடறேன். சந்தோஷக்கா பிறக்கும்போதே பைபிளோட பிறந்தது. ஆகிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து ஆமீன் எழுதிருக்க, சாத்தான் எழுதிருக்க, பைபிள் படிச்சுக்கால நாய் அப்படின்ச்சு. ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கான்ட்டு நம்ம சும்மா இல்லாம நீ படிச்சுக்காரன்னு கேட்டேன். படிச்சிருக்கேன்னு சொன்னா. பழைய ஏற்பாட்டோட கடைசி அதிகாரம் என்ன சொல்லு, ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட்ல சொன்னா மழிக்கான சார். இப்படி கவனிச்சு பாத்தீங்கன்னா 100 பேர்ல ஒரு 75 பேருக்கு மனப்பாடமா பைபிள் தெரியும். யோராஜ் தூக்கத்துல எழுப்பி 2 யோவான்ல 5வது அதிகாரத்துல 4வது வசனம் எடுத்து சொல்லுங்கன்னா சொல்லுவார் அவர். இங்கே அது அல்ல. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதே இங்க கேள்வி. 1330 மனப்பாடமா ஒப்பிக்காங்க. நான் என் பையன்கிட்ட அடிக்கடி பேசுவேன். அது பேர் அறிவா? அது கலெக்டர் அவார்டு வந்து கொடுக்காரு. நான் என்ன கேட்கறேன்னா, டீச்சர்ஸ் இருக்கீங்க, 1330 மனப்பாடமா ஒப்பிக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து நீங்க அவார்டு கொடுத்தீங்கன்னு வைங்க. அது அதே நோக்கியே பயணிக்குமா, புரிஞ்சு படிக்குமா? வருங்க டீச்சர்ஸ் நீங்க தான் எப்படி படிக்கும். ஸோ மனப்பாடம் பண்ணா அவார்டு கொடுத்தாங்க. இதே கதை தான் ஃபுல் பைபிளையும் மனப்பாடம் பண்ண டீம் தான் அந்த கிறிஸ்தவர். அதாவது பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறவர்கள், எண்ணிக்கொண்டிருப்பவர்கள், போலியாக எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் வச்சுக்கலாம். இங்க அதுதான் நிகழ்கிறது. அந்த மனிதன் பேசுவதே அதான் வருது. உன் சகோதரனோட வந்து சண்டை படாம ஒப்புரை வாங்கி விட்டு இவனுடைய தகவல் வந்து எனக்கு செலுத்து தான் மேட்டர்.
மீன் கடை ஆக்கிட்டியா என்னோட கருத்துடைய ஆலயத்தை சொல்லி சாட்டை பிடிச்சி படிப்பீங்க. ஏசு கிறிஸ்தையே கோபப்படுத்த வச்சு ஒரே பெருமை நம்ம தான் கேட்கணும். இப்பவும் என்னுடைய என்னது தேவனுடைய ஆலயம் அசுத்தமாக்கவே படவே செய்கிறது. இப்போதும் சாட்டை எடுக்கப்படுகிறது. இப்போதும் கிறிஸ்து வரவே செய்கிறார். யார் கிறிஸ்து எது சாட்டைன்னு உங்களுக்கு தெரியும். இங்க அதுதான் அங்க நிகழ்கிறது. நிறைய மிஸ்டேக். அதிகாலையில் எழுந்து தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அது என்னை கண்டடைவர்கள் கிடையாது. அது தன்னை கண்டடைவார்கள். அதான் விஷயம். அதான் பிள்ளைகள் 5 மணிக்கு எஞ்சி காலைல படிக்க வைக்கும். அப்பதான் கடவுள் படிக்கிற இடம் பண்ணி இது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நான் இன்னைக்கு இதுதான் செய்ய போறேன். இதுதான் அதனாலதான் காலையில எந்திரிக்க சொல்றது. அப்புறம் இந்த ஊசியின் காதுகளுக்குள் ஒட்டகங்கள் நுழைந்தாலும் ஐஸ்வர்யான் வந்து என்னுடைய ஆலயத்துக்கு நுழைய முடியாது ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனமே என்டையர்லி தப்பு. டிரான்ஸ்லேஷனே தப்பு. நம்மளால டிரான்ஸ்லேஷன் வேற லெவலில் இருக்கும். பயங்கரம். அது அப்படி அல்ல. அது கேமிலான் அப்படிங்கிற வார்த்தை வந்து அராமிக்ல உள்ளது. நிறைய பேருக்கு ஜீசஸ் பேசுறது வந்து ஹீப்ரூ நினைச்சிருக்காங்க. இல்ல, அவர் பேசுறது அராமிக் லாங்குவேஜ். அராமிக்ல கேமிலான்னு சொல்லி ஒரு சொல்லுறாரு. அது வடம்னு அர்த்தம். பெரிய கயிறு இருக்குல்ல, வடம், அதான் வடம். அங்க கேமிலான்ல இருந்து அங்க இருந்து கிரீக்கு டிரான்ஸ்லேட் பண்றான். டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அங்க வடத்துக்கான பொருள் இங்க கேமல் இல்லைங்களா. இங்க கிரீக்ல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கேமல் தூக்கி அப்படியே போடுதான். இங்க கேமல் என்னது, இங்கதான் சிக்கல். அங்க அவர் வந்து ஊசிங்காதுக்குள் ஒட்டவன் சொல்லி அதை சொல்லல. ஒட்டவன் சொல்லவில்லை. ஊசிங்காதுக்குள் பெரிய வடம் நுழைந்தாலும் ஐஸ்வர்யவான் வந்து என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுதான் மேட்ரு. கார்ல இருந்து இறங்குற எப்படி ஒன்று உள்ள போவ ஐஸ்வர்யம் அங்கே உங்களுக்கு பிச்சை இருக்குன்னு சொல்ல. அவர் சொன்னது அந்த ஐஸ்வர்யம் அல்ல. போட்டுக்க சிலுவை தொப்புள் அடிக்கி சாரி டு சர்வீஸ். ஆனால் வேற வழி இல்லை. உனக்கு அங்க தேவாலயத்துக்குள்ள என்ன வேலை? செல்வத்தின் பயனை ஈதல் தமிழ் தான். தமிழ் அதை கொடுக்காம பக்கத்துல நாளைக்கு இருக்காங்க கை நீட்டான் இல்லை என்று கொடுக்க கேட்கிறவனுக்கு கொடுக்காம நீ அங்க எப்படி நீ ஜீசஸ் பாப்ப? கோயில் போயிட்டு இருக்கேன், ஒரு ஆள் கீழே வந்து அடிப்பட்டு கிடக்கிற வயசானாலே தூக்கி விடாம நான் பாட்டு கோயில் போயிட்டேன். அங்க பார்த்தா இயேசு கிறிஸ்து காணும். என்ன தாண்டவரே உங்களை பார்த்து வந்தா ஆள் காணுமே. அந்த உளுந்து இருந்தா மச்சான் நான் தாண்டா. இதைத்தான் அந்த நசரேத்துக்கார சொல்றது. அதை ஏன் உங்களுக்கு ஃபாலோ பண்ணது கஷ்டம். பக்கத்துக்கு கரண்ட் போய் எத்தனை நாள் பண்ணீங்க ஏதோ வாசப்படி எழுத்து தட்டுக்கிறேங்க பூட்டின கதவை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த கிறிஸ்டியன் வீடு இல்லாது நீங்க பாத்தீங்கன்னா கதவுல திறந்தே இருக்காது, மனங்களும் திறந்திருக்காது. கிறிஸ்மஸ் கேக் கொண்டு வந்து டிராயிங் டீச்சர் வந்து கொடுக்கு கிறிஸ்மஸ் கேக்கு நான் வாங்கி தின்றான். இதே மாதிரி விநாயகர் தண்ணிக்கு நான் சுண்டல் கொண்டு போய் கொடுக்கேன். வாங்குவாங்களா? ஒரு சுண்டலால வந்து உன்னுடைய மதம் வந்து தீட்டுப்படுகிறது சொன்னா அவ்வளவு பலவீனமானது உங்களோட மதம். சங்கராச்சாரியார் கூப்பிட்டு விடுறாரு பெரியார பார்க்க போறாப்ல. பார்த்தோன்னா அவங்களுடைய இயக்கம் வச்சு வாழ்க்கையில ஏதாவது என்ன சொன்னாரன்னு தெரியல. திருநாள் போய் விட்டார், வாங்கிட்டு வந்துட்டாரு. என்னங்க நீங்க நாத்தியம் பேசிட்டீங்க? அவர் கூட்டான்னு போய் திருநாள் பேசிட்டீங்க. நான் போனது என் கூட சண்டை வந்து கடவுள் கூட மனுஷங்க கூட கிடையாது. அவ்வளவு பெரிய மனுஷன் கூப்பிட்டு விடுறாரு. அதனாலதான் நான் போனேன். இந்த திருநார் வைக்கிறதுனால என்னுடைய கொள்கைக்குள்ள பாதிக்கப்படும்னா அவ்வளவு கேவலமான பலவீனமான கொள்கை நானே ஃபாலோ பண்ண மாட்டாங்க மனுஷன். தட் இஸ் பெரியார். அது எப்படி அவங்க நாம பிரியாணி மிலாடி நபிக்கு பிரியாணி கொடுத்தாலும் வாங்கி தின்றுவான், நம்மளே கேக் கொடுத்தாலும் வாங்கி தின்றுவான். இது ஒன்றுதான் உங்களை வந்து பாதிக்குதுன்னா அப்ப அவ்வளவு பலவீனம் இல்லை. நீ அவன் தோல்ல கைப்பட்ட உனக்கு என்ன பிரச்சனை? இதுதான் கேள்வி. எப்படி நாங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் அதான் எப்படி இப்ப இருப்பீங்க நீங்க? சிறு குழந்தைகளை போல என்ன இடத்துல வரங்க. எந்த சின்ன பிள்ளை பேச மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கிறிஸ்டியன்ஸோட மூஞ்சில மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் சொல்றாங்க இவங்களுக்கு அல்ல. மோஸ்ட் ஆஃப் அந்த ஒரு இருமை இருந்துட்டே இருக்கும் அவங்ககிட்ட. அவன் கண்ணில் அந்த பிரைட்னஸ் பார்க்க முடியாது. நீங்க ஏன் அந்த பிரைட்னஸ் வர மாட்டேங்க அவங்க அப்படின்னா அந்த ஒளி இல்லை அவர்கிட்ட. ஏன்னு சொன்னால் உள்ள அவன்ட்டு அவளுக்கு இருக்கு. கண்ணான சரீரத்துக்கு விளக்கா இருக்குன்னு சொல்றானா இல்லையா? சொல்றான். அவளுக்கு இருள் உள்ளே இருக்கு. ஏன் அந்த இருள் வருதுன்னு சொல்லணும்ல. ஏன் வருதுன்னா இது தவறு என்று அவனுக்கு தெரியும், ஆனா ஒத்துக்க மாட்டான். இங்கதான் சிக்கல். இங்க தன்னை அறியாமல் ஒரு எப்படி ஒரு கிறிஸ்துவ கண்டாரு தன்னை கண்டறிந்த மனிதன் கத்தர் ஜீசஸ் கிறிஸ்து அவர் வந்து காப்பாத்தலையே உங்களை வந்து எப்படி காப்பாத்துற புரியல எனக்கு. விளங்கு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை எனக்கு. என் பிதாவை என்னை ஏன் கைவிட்டீர்னா அப்ப இந்த ஆள் எப்படி நம்ம வந்து காப்பாத்தி வாடா அப்படி கடைசி நிமிடம் வரைக்கும் he waiting for the Lord, his father. வரலையா? எங்க உனக்கு அவரை வந்து கத்துறீங்க நீங்க கத்துறீங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தர் கடவுள். எத்தனை பேர் இறங்குங்க? இறங்கியும் வர மாட்டேங்க, இறங்கவும் மாட்டேங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம், பைபிளை தவிர வேற எந்த புத்தகமும் கிறிஸ்டியன்ஸ் வாசிக்க மாட்டாங்க. இது ஒண்ணுதான் புக். சரி, அப்படியே உங்க கணக்கே வர, சரி பைபிளே படிங்க. இஸ்லாம் கிறிஸ்டியன் சொல்றாரு பைபிளை போன்ற ஒரு பேரிலக்கியம் கிடையாதுங்க. சரிப்பா, நீங்க வேற எது இலக்கியம் பண்ணி ஒத்துருவாங்க, வேற எதுவும் புத்தகமே கிடையாது, உங்ககிட்ட இருக்கிறதா புக், ரைட், ஓகே, அதே ஃபுல்லா படிச்சுக்கலாம். அதுவும் கிடையாது. பழைய ஏற்பாடுல ஒரே ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அதிகாரம் இருக்கு, யாருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு வேலை, தெரியுமா? ஓபதியான் சொல்லிட்டு அதுல ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு. ஒரு அதிகாரம் தான் உண்டா? பழைய ஏற்பாடுல கேட்க பீலமோன் வந்து பழைய ஏற்பாடுல இருக்கா புதிய ஏற்பாடுல இருக்கா? வேற என்னலாம்? 2 யோவான், 3 யோவான், யூதா, ஒண்ணு. இது ஆழங்கால் பாட்டு இருக்கு. இதுதான் விஷயம். பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இது தெரிஞ்சு வச்சா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் இருக்கு, அது அல்ல. நீங்க அதில் நீங்கள் ஆழமாக நீங்கள் உள்ளே செல்கிறீர்கள், அதே முழுமையாக கற்றுக்கோங்க. முல்லை பிடித்தாலும் முழுமையாக பிடிக்கல், எழுது ரோஜா பூக்கள் இடமார்கள். இதுதான் சொல்ல ஒரு பாயிண்ட். முழுக்க கிறிஸ்து பேசுவது மனிதம் தான். அதை விட்டு நீங்க கடவுளை இந்த அப்போ நேற்று சுதார் கூட கேட்டாங்க, இந்த மதத்துல அப்படி இருக்கா? வேற இருக்கு, இவ்வளவு இல்லை. அது போக நான் முதல்ல என் வீட்டை தான் சுத்தப்படுத்த முடியும். நான் அப்புறம் தெருவுக்கு வந்துடுறேன். தெரு சுத்தப்படுத்த என்னோட 2வது வேலை. முதல்ல நான் ஏன் இருக்க தப்ப வந்து நான் கிளியர் பண்ணிக்குவேன். நான் கிறிஸ்துவை காதலிக்கிறேன். உங்களை மாதிரி சும்மா வழிபடுதல் என்கிற சொல்லே தவறு. கூல கும்பிடு போடுதல்னு சொன்னாங்க நம்ம பாசையில், அதான் அர்த்தம். நீங்கள் இஸ்லாமிய சமூகத்தினுடைய அவங்களோட வார்த்தை எடுத்துட்டீங்கன்னா, என்ன அல்லாவே நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த நீ பயன்படுத்தும். கிறிஸ்டியன் இது இந்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏன் முருகா நீ எப்படா வரும், இந்த நீ பயன்படுத்தும். நீங்க பைபிள் அதை பார்க்க முடியாது. என் ஆண்டவரை நீர் எப்பொழுது இறங்க, நீங்க வாங்க, இந்த இப்படிதான் மரியாதை, அதுக்கு பேர் மரியாதை நீங்க கூப்பிடுறதுனால மரியாதை குறைச்சுன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. அவன் தனக்கு நெருக்கப்படுத்துகிறான்னு அர்த்தம். தமிழ்ல இங்க வாங்க அப்படி இருக்கும், தமிழ்ல நாங்க வாங்க வான அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கு. இவர்களே கடவுளிடம் தள்ளி இருக்காரு. தோல்லையே அவங்களால ஜீசஸ் கிறிஸ்து மேல கை போட முடியல, ஏன்னா யூ ஆர் நாட் ஃபிட், அதனால கை போட முடியல. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். கடவுளை நெருங்க இந்த புத்தகத்தில் 2 புத்தகமும் பேசுறது அதான். சாத்தானே ஒரு மனிதனா தான் வச்சு காமிச்சிருக்கேன். இதுவரைக்கும் 2020 வருஷம் ஆச்சு அவர்கள் தன்னை உணர்ந்து. பைபிள் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பேரலுக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது மேலோட்டமா வாசிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் உள்ளே இறங்கினாதான் கடவுள் உங்களுக்கு தெரிவார். எது கடவுள் முதல்ல நீங்க கண்டுபிடிங்க, அப்புறம் அங்க போங்க. கடவுள் இங்க இருக்கு. இஃப் யூ பிரேக் wood, I will be there. You break a stone, I will be there. ஆனா அங்கே பண்ணி ஒரு கல்ல வட 2 அது உள்ள இருக்கு, நான் தான்டா. இங்க ஆளுவரே தேவாலயம் டக்குன்னு அங்க சொல்லுவாரு, 2 யோவான் 3 4 அவர் ஃபாதர் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே சொல்லிடுவான். அது அல்ல, அது என்ன சொல்லுது, 1330 முடி வர 1330 படிக்க பிரச்சனை இல்லை, 1 படி வாழணும். நாங்க கிறிஸ்துவத்துக்கும் அதே தான் சொல்றேன். நீங்க வாசிக்கிறத நீங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணலன்னா அந்த கல்வினால என்ன யூஸ்? கல்வி நோக்கம் என்ன? வெறுமனே வேலை பெறணும் அப்புறம் அல்ல. இறுதி வரை கற்றல் நிகழ்வது தான் கல்வி. பைபிளும் ஒரு மிகப்பெரிய வாசிப்புக்குரிய ஒரு பேரிலக்கியம் தான். உங்களால் முடிஞ்ச இந்த புத்தகத்தினுடைய நோக்கம், ஏற்கனவே கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இதை இன்னும் கொஞ்சம் பைபிள் ஆழமா வாசிப்பாங்க. அப்படி இல்லாதவர்கள் இந்த மறுபடியும் உள்ள இறங்கி பைபிளை வந்து வாசிக்க ஆரம்பிப்பாங்க. இது 2 தான் இதோட நோக்கம். இது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான புத்தகமா நீங்க பார்க்காம ஒரு இலக்கிய புத்தகமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய பேருண்மையும் கிடைக்கும். அவ்வளவுதான். இது எதுவும் தப்பாத வராதுன்னு சொல்லி தான் மனசுல வச்சுக்கிறாங்க. நன்றி நன்றி. கூட்டம் போய் வேலை வெட்டியா பாரு, போய்கிட்டாரு.